அன்பான மகள் வந்தால் ஆண்களுக்கு அரிசி தந்தால் அப்படி கொண்டாடிட்டே இருங்க. அவ்வளவுதான். இப்படி கொண்டாடி கொண்டாடி இந்த பொண்ணு என்ன செஞ்சாலும் கொண்டாடி கொண்டாடி நேரம் ஃபைனல்ல போய் நிப்பாட்டிடுவார் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படிதான் இருக்கு. போன வருஷம் 3 பேரை ஸ்டேஜில் ஏற்றினாங்க. இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு 4 பேர் ஏற்றுவார்னு நினைக்கிறேன். அப்பா கூட கொஞ்சம் கேப் கொடுங்க, நம்ம பொண்ணு வந்து டிக்கெட் அப்படின்ற மாதிரி கேப் கொடுங்கன்னு சொல்லி ஸ்டேஜில் ஏற்றினாலும் ஏற்றிடுவாரு. அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த விட என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கான எவிக்ஷன் யார், அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா பார்த்துருவீங்க. பட் அந்த எவிக்ஷன்ல சில பல சம்பவங்கள் நடந்திருக்கு போல. எல்லா வாரமும் எப்படி நடந்துட்டு இருக்கு, ஸ்டேஜ்லவே தரமான ஒரு சம்பவம் நடக்கல, அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பட் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, அது கொஞ்சம் எமோஷனலா நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன விஷயம், வீட்டுல இன்னொரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு, அது என்னன்னு சொல்லி பார்த்துறாம. மொத்தம் இந்த வார எவிக்ஷனை பொறுத்தவரைக்கும் 13 பேர் இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும். அதுல தீபக் மட்டும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி தப்பிச்சார். ஓகே, மொத்தம் 12 பேர் இருக்காங்க. இந்த 12 பேரை கம்பேர் பண்ணும்போது, இந்த 12 பேர்ல ரியாவை வச்சு நான் கம்பேர் பண்ணும்போது ரியா எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா தான் ஃபீல் ஆகுறாங்க. உண்மையாவே ரியா வந்து பெஸ்டா தான் ஃபீல் ஆகுறாங்க. பட் இருந்தாலுமே ஏன் ரியா வெளியே எடுக்கிறாங்கன்னா, சில கான்செப்ட் தான் ப்ரோ. வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ரியா கிட்ட தனியா ஒரு கண்டென்ட் மட்டும் தான் வருது. அந்த கண்டென்ட் மக்கள் ரசிப்பாங்களான்னு கேட்டா வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா ரசிக்க மாட்டாங்க. பட் அந்த கண்டென்ட் வீட்டுக்குள்ள இருக்க ஆள குழப்பி விடும், கண்டிப்பா இரிட்டேட் பண்ணும். அந்த கண்டென்ட் நமக்கு வேணும். இருந்தாலுமே ரியாக்கான இண்டிவிஜுவல் கண்டென்ட் இந்த வீட்டுக்குள்ள தேவைப்படாது அப்படிங்கறத தூக்கிட்டாங்க. சிம்பிள் ப்ரோ. இப்போ இந்த நாமினேஷன்ல பாத்தீங்கன்னா வர்ஷினி இருக்காங்க. ஏன் வர்ஷினி எவிக்ட் பண்ணல? வர்ஷினிக்கு ஓட்டுகள் இல்ல. வர்ஷினியை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ரியா வந்து ஒரு பெஸ்டான பிளேயர் தான் எனக்கு தர்றாங்க. பட் ஏன் வர்ஷினி எவிக்ட் பண்ணல? வர்ஷினி ஒரு கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தெரியுதா, வீட்டுக்குள்ள இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஃபுல்லா ஸ்கிரிப்ட் மாதிரி தான் கொண்டு போறாங்க ப்ரோ. நல்ல ஒரு சீன் பாத்துக்கோங்க. இந்த வீட்டுக்குள்ள வர்ஷினி வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க் பண்ணும்போது, அருண் அவர்கள் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது, கண்டென்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி மூஞ்ச காட்டிட்டு இருந்தார் நம்ம வர்ஷினி. சடனா கடைசி 2 நாட்கள் ஒரு டிஃபரெண்டா சேஞ்ச் ஆகி எனக்கு அருண் மேல ஒரு மாதிரி கிரஷ் வந்துட்டு, அருண் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு லவ் கண்டென்ட்ல போக ஆரம்பிச்சாங்க. புரிஞ்சா? அந்த கண்டென்ட் நேத்து பெரிய கண்டென்ட்டா மாறிச்சா. சோ அதனால இப்போ வரப்போற நாட்கள்ல அருணுக்கு கண்டென்ட் கொடுக்கிறது யாரு? வர்ஷினி. வர்ஷினிக்கு கண்டென்ட் கொடுக்க போறது யாரு? அருண். சோ இந்த 2 பேரை வச்சு ஒரு லவ் கண்டென்ட் வரும். சோ அதனால வர்ஷினி எடுத்துட்டா அந்த ஒரு கண்டென்ட் மிஸ் ஆகும்னு சொல்லிட்டு வர்ஷினியை ஸ்டே பண்றாங்க. ஓகேவா? இந்த வீட்டுல நீங்க ஏதாவது ஸ்டே பண்ணணுமாங்க, ஒண்ணு நல்லா சண்டை போடுங்க, இல்ல நல்லா லவ் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த வீட்டுல நீங்க சேவ் ஆக முடியும். ஓகேவா? சோ அந்த வகையில வர்ஷினியை சேவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி இருக்காங்க. மஞ்சரிக்கு ஓட்டுகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? மஞ்சரிக்கு நார்மலா ஓட்டுகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மஞ்சரி, அதாவது ரியாவை கம்பேர் பண்ணும்போது மஞ்சரி ஒரு பெஸ்டான பிளேயர். சோ அதனால அதுக்குள்ள கனெக்ட் பண்ண வரல. இருந்தாலும் ஒரு ரியா ஒரு பெஸ்டான பிளேயர் தான். நான் அடுத்து சிவகுமார் கூட கனெக்ட் பண்றேன். ஏன்னா சிவகுமாருமே ஓட்டுகள் இல்லாம இருக்காரு. சிவகுமாரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரியா ஒரு பெஸ்டான பிளேயரா நான் பாக்குறேன். ரியா ஒரு பெஸ்டான பிளேயரா நான் பாக்குறேன். ஏன் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே ரியா ஒரு விஷயத்தை டக்குன்னு ஓப்பன் ஒரு இடத்துல போய் டிம்முன்னு உடச்சி கத்திக்கினே இருக்காங்க. ஆனா சிவகுமார் என்ன பண்றாரு தெரியுமா? டாஸ்க்கும் ஆட வரமாட்டுக்கு, பேசவும் வரமாட்டுக்கு. ஆனா என்ன பண்றாரு தெரியுமா? அப்படியே ஏதாவது ஒன்று பண்றாரு. அது தோத்துட்டாலோ ஏதாவது பண்ணிட்டாலோ சட்டு போட்டு நடந்துட்டு போயிட்டு ஆப்போசிட்ல இருக்க ஆள்கிட்ட கொளுத்தி போட்டு அங்க ஒரு விஷயத்தை பண்ணி அங்க ஒரு சீன் கிரியேட் பண்றாரு. அதை தவிர்த்து அவர் ஏதாவது வித்தியாசமா பண்ணாரான்னு கேட்டா அந்த வீட்டுக்குள்ள எதுவுமே இல்லை. 2 டாஸ்க் போயிருக்காரு. 2 டாஸ்க்கு முட்டையை எடுத்து தான் வந்திருக்காரு தவிர ஒன்னு கூட உருப்படியா பண்ணல. சோ அந்த லெவலுக்கு தான் அவரோட கெப்பாசிட்டி இருக்கு. சோ அவருமே எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான். அதுக்கு மேல ரஞ்சித் இருக்காரு. ஏன் ரஞ்சித் தூக்கல? ரஞ்சித் இந்த வீட்டுல என்ன கண்டென்ட் கொடுக்காரு? ரஞ்சித்தை கம்பேர் பண்ணும்போது ரியா பெஸ்டா தான் எனக்கு தோணுங்க. உண்மையாவே ரஞ்சித்தை வச்சு பார்க்கும்போது ரியா பெஸ்டான பிளேயரா எனக்கு தோன்றாங்க. ஏன் நீங்க வந்து ரஞ்சித்தை வெளியே எடுக்க மாட்டீங்க? ஓட்டுகள் இருக்கா? ஓட்டுகள் இருந்து அந்த மனுஷனை வச்சு என்ன பண்ண? அந்த மனுஷன் ஒரு 4-5 வாரங்களா நாங்க எதுவுமே பண்ணல. முதல் வாரம் அந்த பிராங்க் மட்டும் தான் வெளியே தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வெளியே தெரியல. இன்னும் அந்த மனுஷனை உள்ள உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. முடிஞ்சு போச்சா? அடுத்த சாச்சனாவை கம்பேர் பண்ணும்போது 2 ஒண்ணுக்கு ஒன்று சலிச்சது இல்லை மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரியாவுமே ஓகே தான், சாச்சனாவுமே ஓகே தான். ஏன்னா சாச்சனாக்கு வந்து உள்ள கண்டென்ட் கொடுத்துட்றாங்க, ஸ்கிரிப்ட் மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணு அதை கக்கிட்டு சுற்றுது வீட்டுக்குள்ள. ஸோ அதை நம்ம ஒன்றும் மாற்றுறதுக்குல. ஸோ இந்த வகையில் இப்போ வீட்டுக்கு தர்ஷிகா இருக்காங்க. ஐயோ நம்ம தர்ஷிகாவை மறந்துட்டு போயிருக்கேன். தர்ஷிகா அக்கா, எங்க அக்கா 200% இருக்கா. 200% இந்த வாரம் என்ன கண்டென்ட் கொடுத்துச்சு? ஒண்ணுமே இல்லையா? லவ் கண்டென்ட் மட்டும் தானே கொடுத்தாங்க. அதுவும் நம்ம விஷ்ணு பின்னாடி, அதுவும் நம்ம விஷால் பின்னாடி சும்மா சுத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த கண்டென்ட்டை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு பெஸ்டான கண்டென்ட் கொடுத்தாங்களா? இல்ல. சீக்ரெட் டாஸ்க் ஒன்று வச்சாங்களா? அந்த சீக்ரெட் டாஸ்க் இவங்க ஏதாவது பண்ணாங்களா? இல்ல. எதுவுமே பண்ணல. இவங்கெல்லாம் இந்த வீட்டுக்கு என்ன கிழிச்சிட்டாங்க, என்ன ஆணையை புடிங்கிட்டாங்கன்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை ப்ரோ. பட் இருந்தாலுமே இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரியா பெஸ்டா தான் தர்றாங்க. என்ன ப்ரோ திடீர்னு ரியாக்கு சப்போர்ட் கொடுக்குறேன்னா ரொம்ப வெறுப்பா இருக்கு ப்ரோ. சீசன் ஒரு மாதிரி மக்கு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கானுவ. வீட்டுக்குள்ள இருக்கிறது முக்காவாசி மக்கா தான் இருக்கு. ஒன்னுத்துக்கு ஆக மாட்டேங்குது. வாய் மட்டும் பயங்கரமா பேசுறாங்க. செயல்ல எதுவுமே கிடையாது. ஜீரோ. செயல்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஜீரோவா இருக்காங்க. அந்த வகையில நான் கம்பேர் பண்ணாங்க ரியா எனக்கு பெஸ்டா தர்றாங்க. சரி ஓகே, ரியாக்கான எவிக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த வீட்டுல என்ன பண்றாங்கன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்னல, முதல் வாரம் ஒரு சேவிங், அப்புறம் வர 2 சேவ் பண்ணாரு. அப்புறம் போன வாரம் கம்பேர் பண்ணும்போது 3 பேரா சேவ் பண்ணாரு மொத்தமா. அப்ப இந்த வாரம் 5 பேரா சேவ் பண்ணுவார் நான் நினைச்சேன். நான் ஃபர்ஸ்ட் வீடியோல கூட மென்ஷன் பண்ணிருந்தேன். 5 பேரா சேவ் பண்ணி கடைசியில் ஒரு 3 பேர் ஹாட் சீட்ல உட்கார வைப்பாரு. மத்தா இந்த வாரம் எல்லாரையும் சேவ் பண்ணிட்டாராம்.
மொத்தமா சேவ் அப்படின்ற மாதிரி வச்சாச்சு போல. ஒரு டைலாக் ஏதோ சொல்றாரு போல, யாரையுமே நான் சேவ் பண்ண விரும்பல, ஆனா அந்த வீட்டை விட்டு நீ போக போறியா, அதாவது ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ சம்திங் ஒரு டைலாக் கூட ரியா அவர்களை வீட்டை விட்டு எவிக்ட் பண்றாங்க போல. பிரியா அப்படிங்கிற மாதிரி ஏதோ மென்ஷன் பண்றாங்க. போரியாவா கிளம்பிரியாவா ஏதோ அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வேர்டோட சொல்லி மென்ஷன் பண்ணி நம்ம ரியா அவர்களை வெளியே எடுக்கிறாங்க போல. எக்ஸாம் மாதிரியோ இல்ல ஏதோ ஃபார்ம் மாதிரியோ ஏதோ சம்திங் மாதிரி கொடுத்து இந்த வீட்டுல ஒரு சின்ன ஒரு டாஸ்க் மாதிரி பண்ண சொல்லி எல்லாரையும் உட்கார விட்டு கடைசியில் இவங்களை மட்டும் நிப்பாட்ட விட்டு அப்படி இவங்களை அனுப்புறாங்க போல. அந்த மாதிரி ஏதோ டாஸ்க் பண்ணிருக்காங்க. அப்படி போற ரியா வந்து ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்க தெரியுமா, ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க போல. இந்த ஸ்டேஜுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த இடத்துக்கு வர ரொம்ப கஷ்டப்பட்டேன், அப்படி இப்படி நிறைய வார்த்தைகளை விடுறாங்க போல. பயங்கர எமோஷனலா பயங்கர ஸ்பீச் கொடுத்துருக்காங்க போல. இதுக்கு முந்தின வரலாம் போன எல்லாருமே கொஞ்சம் வன்மத்தை கக்கிட்டு போயிருப்பாங்க, அது உங்களுக்கே தெரியும். பயங்கரமான வன்மத்தை கக்கிறது, ஆமா அப்படி இவன் அப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருப்பாங்க. பட் ரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே பேசலையா, ரொம்ப சட்டிலா எல்லாரை பத்தி ரொம்ப ஜாலியா அவங்களுக்கான விஷயங்களை நிறைய எடுத்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. முக்கியமா அவங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்து நடந்த புள்ளி, ஏன்னா இந்த வீட்டுல நம்ம கவனிச்ச ஒருத்திக்கு சௌந்தர்யாக்கான குரலை தான் நம்ம கவனிச்சுட்டு இருந்தோம். புள்ளி பண்ணிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, இன்செக்யூரா ஃபீல் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலுமே ரியாக்குமே ஏதோ இருந்திருக்கு போல. அதனால தான் நிறைய இடங்கள்ல சௌந்தர்யா மென்ஷன் பண்ணும்போது இவங்களும் மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. அது என்ன விஷயங்கள் சொல்லி கிளாரிட்டியே நமக்கு தெரியல. அது பாடி ஷேமிங் பண்ணாங்களா, அது என்ன நமக்கு தெரியல. பட் இந்த வீட்டுல முக்காவாசி பேர் சும்மா இந்த புள்ளி வேட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால யாருக்கு உண்மையா புள்ளியா இருக்கு, யார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான்னு நமக்கு தெரியாம போகுது. ஏன்னா கடைசி சீசனை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனாங்கிற கேரக்டர் வந்து வீட்டுக்குள்ள புள்ளி பண்ணப்பட்டாங்க உண்மையா. அது மக்களுக்கு வெறுப்பாய் மக்கள் வந்து பயங்கரமான சப்போர்ட் கொடுத்து மக்கள் வந்து காப்பாத்தி டைட்டில்லாம் கொடுத்தாங்க. அதே கான்செப்ட் இவங்க தூக்கிட்டு வராங்களா என்னமோ தெரியல. ஒரு சில பேர் வந்து உண்மையா சொல்றாங்க, பட் ஒரு சில பேர் சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலா ஃபீல் ஆகுது. சின்ன வயசுல எப்படி இருந்தேன், சின்ன வயசுல ஸ்கூலுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு போனேன், இப்படி ஒளிஞ்சு நிப்பேன், ஆட்டோ வரும் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலா ஃபீல் ஆச்சு. பட் அதை சொன்னா ஒரு சில பல தற்கொலைக்கு கூட்டம் வந்து டம்முன்னு முட்டிட்டு இருக்கோம் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல. பட் இருந்தாலும் என்ன பண்ண, நீங்க முட்டி பழகிட்டீங்க, அதாவது நம்ம ஒன்றும் மாத்துறதுக்குள்ள முட்டிட்டு இருங்க. இந்த வகையில் அவங்க வந்து ஸ்டேஜில் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க போல. ரொம்ப அழுதுட்டாங்கன்னு தான் சொல்றாங்க, பயங்கரமா அழுதுட்டாங்க. ஏன் சேதனனே அந்த விஷயத்தை கேட்டு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு சேதனனே கண்ணீர் வடிச்சாராம். ஸோ மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோடு எப்படி இருக்க போகுது தெரியுமா, அப்படி ஸ்டார்டிங்லேருந்து ஃபயராக இருக்கும், அப்படியே அடிச்சு டங்குன்னு என் தலைவர் அப்படியே கொண்டு வந்து கடைசியில் இந்த எவிக்ட் பண்ணி எவிக்ஷன் ஒரு மாதிரி சேடாக்கி அழுக விட்டு கண்ணீர் வடிக்க வச்சு ஒரு மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ அது பாருங்கள், எபிசோடை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கான தாட்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கடைசியில் நான் இன்னொன்று சொல்லி ஆகணும், வீட்டுக்கான ஸ்வாப் நடக்க போகுது. அது இந்த வாரம் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும். மேபி திங்கக்கிழமை அதான் நாளைக்கான எபிசோட் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்வாப் மாற்ற போகிறாங்க, ஆண்கள் பெண்கள் மாறிக்க போகிறாங்க. அப்படி மாறினா யாருக்கு இதில் அட்வான்டேஜ் இருக்க போது, யார் வந்து இதில் இறங்குவாங்க நீ நினைக்கிறீங்க? என்ன கேட்டால் பெண்கள் கொஞ்சம் அடி வாங்குவான்னு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெட்ரூமில் ஃபைட் இருக்கும். அவங்களுக்கு மிகப்பெரிய இதே பெட்ரூம் தான். அதனால தான் சிங்கிள் பெட்டை போய் தேடினாங்க. டபுள் பெட் இவங்க ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. எல்லாருமே ஏதோ பெரிய ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க, அது என்னன்னு தெரியல. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பெட்டை எடுத்தாங்க. மேபி அவங்களுக்கு அப்படி பழகி இருந்திருக்கலாம், அது நம்ம குத்தம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க பழகி இருந்திருக்கலாம். ஸோ அதனால இப்போ டபுள் பெட் இருக்கும்போது இந்த டபுள் பெட் ஷேரில் கண்டிப்பாக இஷ்யூ வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு அங்கேயும் சாத்ராவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சண்டை வரணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு சண்டை வந்தாலும் வரும். ஸோ மொத்தத்தில் அதில் ஒரு சண்டை வர்றதுக்கு ரெண்டாவது இவங்க டாஸ்க் கொடுக்கணும். அந்த டாஸ்க்கு இவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக யோசிச்சு கொடுக்க போகிறாங்க, இல்லை அவங்க ஈகோ தீனி போட போறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. மொத்தத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரப்போற வாரங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும் நான் நம்புறேன், கண்டிப்பா நம்புறேன். ஏன்னா இந்த டீம் எல்லாம் மாத்திருக்காங்க, உங்களுக்கே தெரியும். நான் ஆல்ரெடி பல வீடியோல மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ டைரக்ஷன் டீமை மாத்திருக்காங்க. அதனால தான் இந்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை நமக்கு கேப்டன்சி டாஸ்க் வைக்கல. ஸோ கேப்டன்சி டாஸ்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு கேப்டனுமே அவங்க தான் வருவாங்க. அவங்க பேர் என்ன, நம்ம மஞ்சரி அவர்கள் தான் கேப்டனை வரணும்னு நான் விரும்புறேன். கண்டிப்பா வருவாங்க. பிஜே வச்ச மாதிரி ஒரு தொடநடிக்கலாம் அந்த கேப்டன்சி போகக்கூடாது. அவன் சும்மா கேப்டன்சி வச்சுட்டு எதனா பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதோட மஞ்சரிக்கு போனால் எனக்கு தெரிஞ்சு 2 சைடு நியாயமா நடந்துப்பான்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் போடுங்க. பார்க்கலாம். ரியாக்கான ஆச்சு உங்ககிட்ட கேட்குறேன் கிடையாது, ரியாக்கான எவிக்ஷன் ஃபேரா ஏன்னா இன்னும் நிறைய மிச்சர் இருக்காங்க, செட் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்காங்க. அவங்களை கம்பேர் பண்ணாமல் இவங்க ஓகேவான்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ல போடுங்க. அடுத்த